50 வருஷமா இழுத்தடிக்கிற கேஸ் உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஃப்ளைன ஹைஜாக் பண்ணி அங்கிருந்து குதிச்சுட்டு கிட்டத்தட்ட ₹1,00,00,000 கையில வச்சிருக்காப்ல. அங்கிருந்து குதிக்கிறாப்ல. குதிச்சதுக்கப்புறம் அந்த மனுஷன் எங்கே போனான்னு தெரியல. இன்ன வரைக்குமே 50 வருஷம் ஆச்சு. அந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஃபைல் மட்டுமே ஒரு ரூம் அளவுக்கு இருக்குமா. சஸ்பெக்ட் மட்டுமே 1000 பேர் கிட்ட இருப்பாங்களாம். யார் அவருங்கிறத பத்தி ஃபுல் வீடியோவா நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க ஆர்பி. வெல்கம் டு விவோ ஆர்டிச். நவம்பர் 24, 1971 வாஷிங்டனுக்கு ஃப்ளைட் நம்பர் 304ல டான் கூப்பர்னு ஒருத்தர் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வாங்குறாரு. கையில் ஒரு சூட்கேஸ் ஒன்று வச்சிருக்காரு. ஃப்ளைட் கிளம்பினோன்னே இவர் ஏர் ஹோஸ்டரை கூப்பிட்டு ஒரு பேப்பர் தராரு. அதில் ஏர் ஹோஸ்டர் பக்கத்தில் உட்கார்ற சொல்லி இருக்கு. ஸோ அவங்களும் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவர் வச்சிருந்த சூட்கேஸில் பாம் இருந்தது காட்டுறாரு. அப்போ ஏர் ஹோஸ்டருக்கு என்ன பண்ணே தெரில. இதை கொண்டு போய் நீ பைலட்டை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் இன்னும் கொஞ்சமே எழுதி இருந்துச்சு. அப்போ அவர் அந்த பேப்பர்ல ₹1,00,00,000 அவர் தப்பிக்க 2 பேராஷூட் ஒன்றும் கேட்டாரு. அதே மாதிரி இவர் போய் லேண்ட் ஆனோன்னு ட்ரக் வேணும்னு சொல்லியிருக்காரு. இதை மீறி ஏதாவது செஞ்சா அடுத்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்காப்ல. இவர் கேட்ட எல்லாத்தையுமே கவர்மெண்ட் செஞ்சிச்சு. இதெல்லாம் வந்தபோது அங்க இருந்த 36 பேசஞ்சரையும் இறக்கி விட்டுட்டு பைலட் அண்ட் பைலட்டோட டீம் 8 பேரையும் மட்டும் ஃபிளைட்ல ஏத்தி கொண்டு போனாரு ஹைஜெக் பண்ணி. ஃபிளைட் போய்கிட்டு இருக்கையிலே நடு கடல்ல ஃபிளைட் ஓபன் பண்ணி அங்கிருந்து குதிச்சிருக்காப்ல. அதுதான் கடைசியில டிபி கூப்பரை பார்த்தது. நல்ல மழையா இருந்தவும் எதுவுமே பண்ண முடியல. டிபி கூப்பரை ஒண்ணுமே பண்ண முடியல. இவர் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் நம்ம அந்த பைலட் இருந்தாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் கீழே இறங்குறாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் ஜிபே எல்லாரும் இவங்க கொடுத்தாங்கல பணம், அதுல இருக்கிற சீரியல் நம்பரை வச்சுட்டு டிபி கூப்பரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீரியல் நம்பரையுமே நியூஸ்ல பப்ளிஷ் பண்றாங்க. இவங்க பண்ணது என்னமோ ஒரே ஒரு க்ளூ கிடைச்சிச்சு. அந்த க்ளூ எப்ப கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9 வருஷம் கழிச்சு, அதாவது டிபி கூப்பர் இன்சிடென்ட் நடந்து 9 வருஷம் கழிச்சு தான் ஒரு சின்ன பையன் பீச்சில் விளையாண்டுக்கிட்டு இருக்கையில பணம் மூட்டையை பார்த்துருக்கான். அதை கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லல. அந்த பேரண்ட்ஸ் போலீஸ்ல போன் அடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் ₹4,00,000 மதிப்புள்ள பணம் அதுல இருந்திருக்கு. அதை இன்சிடென்ட் பண்ணி பார்க்கையில தான் தெரியுது அந்த சீரியல் நம்பர் போட்டு இருந்துச்சு தெரியுமா பணம், அந்த பணமும் இதுவும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அப்பதான் தெரியுது டிபி கூப்பர் மேபி எங்கேருந்து குதிக்கையில அவர் சின்ன பேக்ல இருந்து விழுந்திருக்கலாம் அப்படின்னு இவங்களே ஒரு தியரி மாதிரி சொல்றாங்க. இந்த கேஸ் சும்மாவே பெரிய விஷயமா இருந்தனால அப்ப பெரிய பெரிய நியூஸ் கம்பெனிலாம் இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு லெட்டரா போயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 5-6 லெட்டர்ஸ் கிட்ட அந்த கம்பெனிகளுக்கு மட்டுமே போயிருக்கு. அது எப்படின்னா, நான் தான் டிபி கூப்பர், என் அண்ணன் தான் டிபி கூப்பர், என் தம்பி தான் டிபி கூப்பர்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. இது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த கேஸ்ல சஸ்பெக்டா ஒரு 100 பேரை அரெஸ்ட் பண்ணி அதுல 24 பேர் தான் பிரைம் சஸ்பெக்டா வச்சிருந்தாங்க. இதுக்கு இடையில அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு அந்த ஏர் ஹோஸ்டர் பார்த்தாங்களே 2 பேர், அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சு தனித்தனியா வரைய வச்சிருக்காங்க. பட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்திருக்கு. இவங்களுக்கு எதுவுமே புரியல. எக்ஸாக்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி இருக்கும், கண்ணாடி வச்சது கண்ணாடி வைக்காத மாதிரி அப்படி இருந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவர் பேர் தான் ரிச்சர்ட் ஃபிளைட். இவர் எப்படி இதானாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இன்சிடென்ட் நடந்து, அதாவது டிபி கூப்பரோட இன்சிடென்ட் நடந்து 4 மாசம் கழிச்சு இவர் அதே ஃபிளைட்டு, அதே நம்பரு, அதே சூட்கேஸ், அதே ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ்ட்ட போயிட்டு இவர் பேப்பர் கொடுத்து கேட்டிருக்காப்ல. எல்லாத்தையும் பண்ணியிருக்கானுங்க. பட் கடைசியில் பிடிச்சிட்டானுங்க. இவர் எடுத்தோன்னே எப்படா பேசுறீங்க கேட்டீங்கன்னா, அது எப்படின்னா, இவர் அந்த பழைய லெட்டர் இருந்துச்சு தெரியுமா டிபி கூப்பர் எழுதுனது, அதுலயும் நோ ஃபன்னி டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அதாவது காமெடி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவரும் எக்ஸாக்டா எழுதி வச்சிருக்காரு. 95% இப்படி இருந்தாலுமே என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த இன்சிடென்ட் நடந்தே எல்லாரும் மண்டை காய்ச்சல் இருப்பானுங்க போலீஸ் எல்லாம். ஆனா இவர் போய் அதே மாதிரி பண்ணாருன்னா பிடிக்காம இருப்பானுங்க. ஸோ டிபி கூப்பர் அவ்வளோ காசையும் அதே நல்ல செலவு பண்ணியிருப்பாரா, அதனால இவர் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ட்வைன் வெப்பன் சொல்லி 2வது சஸ்பெக்டா ஒருத்தர் உள்ள வராரு. இவர் அதுக்கு அடுத்த நாள் சாக போறேன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வச்சுட்டு நான் தான் டிபி கூப்பர்னு சொல்லியிருக்காப்ல. இப்பதான் அவங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. என்னன்னா, அவர் தூங்கிட்டு இருக்கையில, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கையில உளம்பி இருக்காரு. இந்த மாதிரி அட்டென்ட், இந்த மாதிரி ஃபிளைட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் உளம்பிட்டு இருக்கையில இவங்க அப்போ எதுவும் பெருசாக எடுத்துக்கல. பட் இப்போதான் ரியல்ஸ் ஆகுறாங்க. அவங்க அந்த சின்ன பையன் காசு எடுத்தான்னு சொன்னேன்ல, அதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி இவர் வீட்டில் இருந்து அந்த பீச் ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். பட் அவர் அங்கே போய் அவர் அங்கே போயிருக்காப்ல. அவங்க ஒய்ஃப் கேட்கல, இல்லை என்ன தோணுச்சு அதனால வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ட்வைன் வெப்பரோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் அன்னைக்கு டிபி கூப்பர் கொடுத்தாரு தெரியுமா ஒரு சின்ன பேப்பர், அதையும் வச்சு பார்க்கல 95% 2 பேரும் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. பட் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் கேட்டு பார்க்கல, இல்லை இவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமா இழுத்தடிக்கிற இந்த கேஸ் தான் டிபி கூப்பரோட கேஸ். டிபி கூப்பரோட கேஸ் மட்டுமே
ஒரு ரூம் ஃபுல்லா ஃபைலா அடுக்கி வச்சிருக்காங்களா. இப்போ நம்ம 2 பேரை பார்த்தோம் தெரியுமா. பட் 1000 சஸ்பெக்ட் வச்சிருக்காங்க. நம்ம பார்த்தது 2 சஸ்பெக்ட் தான். பட் 1000 சஸ்பெக்ட் இருக்கான். 1000 பேருமே இந்த மாதிரி டிபி கூப்பருக்கு பக்கத்துல போய் நான் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி தான் இருந்திருக்கான். ரோட்டில் முளைக்கும் புல்லு மறக்காம அழுத்திருங்க சப்ஸ்கிரைப் பெல்லுங்கிற கருத்தோட நான் அடுத்த வீடியோவில் வரேன். ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.